அதாவது ஸ்டாலின் அவர்கள் அங்கே பீகார் போயிட்டு வந்தாருங்களா, போயிட்டு வந்த உடனே ராகுல் காந்தி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. பேசும்போது மோடி அவர்களுடைய தாயும் சரி, மோடி அவர்களையும் சரி, ஒருத்தர் தரைக்குறவா கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு ராகுல் காந்தியோட மேடையிலேயே இருந்துட்டு. சரிங்களா? இது இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. வைரலான உடனே எல்லாருமே பெரும் பிரச்சனையாக்கிட்டு இப்போ காங்கிரஸ் அலுவலகத்துக்குலாம் போய் பாஜகவினர் காங்கிரஸும் அடி சண்டை போடுற அளவுக்குலாம் இப்போ ஆகிட்டு இருக்கு, பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஆனால் ராகுல் காந்தி இது சம்பந்தமா ஒரு மறுப்போ இல்லை மன்னிப்போ என்ன ஒரு விஷயமே தெரிவிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அவர் ஸ்டேஜில் தான் நடந்திருக்குது, அவர் கன்ஃபார்மாக இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயமே கண்டுக்க மாட்டேங்கிறார். இன்னொரு விஷயமே நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கண்டுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா இன்னொன்று என்னன்னா, நம்ம விஜய் அவர்கள் தூக்கி தூக்கி போட்டாங்க தெரியுங்களா, இப்படி தூக்கி போடு அப்படி தூக்கி போடு அப்படின்னு பவுன்சர்ஸ். அதே மாதிரி ராகுல் காந்தியுடைய செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அவரை பார்க்க வரவங்க, கை கொடுக்க வரவங்க, இல்லை புக்ஸ் ஏதாவது கொடுக்க வந்தாங்க அப்படின்னா ஓங்கி இடுப்புலையே ஒரே மிதி, அந்த பக்கம் போயிடுறா அப்படின்ட்டு. அதே மாதிரி வரவங்களுக்குலாம் பிடிச்சி பள்ளின்னு ஒரு அப்போ தலையில் ஒரு அடிப்படா அந்த பக்கம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 1 வீக் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி மாதிரியே காரை ஏற்றிட்டாங்க. அதுவுமே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த டிரைவர் மேலே. இந்த மாதிரி தான் இந்த பவுன்சர்ஸ் ஆகட்டும், செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், ஏன் மக்கள்கிட்ட அந்த மாதிரி மக்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், தொண்டர்களாகட்டும், அவங்க மேலே ஏன் இந்த மாதிரி ஒரு வஸ்டா பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியல. ஏன் தலைவர்கள்லாம் சொல்லி திருத்த முடியலையா அவங்கள, இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வருதா அப்படின்னு தெரியல.